வணக்கம் மக்களே! நம்ம மாடி தோட்டத்துக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்களா, 5 வருஷமா தூங்கிட்டு இருந்த ட்ரேவ எடுத்து தொடச்சு வச்சிருக்கேன். அதோட கூட விதைகள வாங்கிட்டோம். விதைகள் எங்க வாங்குனேன், எந்த கடையில வாங்குனேன் அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். எங்க குட்டி கலர் கலரா எடுத்து வச்சிருக்கோம். ஏதோ விளையாட போறாங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஹாய் காமிச்சுட்டு என்கிட்ட பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி மண் கலவை போட்டு ரெடி பண்ண போறோம், எந்தெந்த விதைகளெல்லாம் ட்ரேல போடலாம், எதெல்லாம் டைரக்ட்டா க்ரோ பேக்ல போடலான்ற டீட்டெயில சொல்றேன். இதில கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி மட்டும் தான் போட போறோம். மத்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம டைரக்ட்டா க்ரோ பேக்லயே நம்ம போட்டுறலாம். க்ரோ பேக்குக்கு என்ன மாரி மண் கலவை, நம்ம ட்ரேக்கு என்ன மாரி மண் கலவைன்றத சொல்றேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் ட்ரேல. மத்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து தான் நானுமே ட்ரை பண்றேன். இதில பார்த்தீங்கன்னா, தேங்காய் நாரு, கொஞ்சம் மண்புழு உரம், கார்டன்ல இருக்கிற சாயில எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இது மாரி பொல பொலன்னு வந்துருச்சு. எடுத்து நாங்க அந்த அந்த ட்ரேல வந்து போட்டுட்டு, பிள்ளைங்கள்ட்ட விதைகள குடுத்துட்டேன். வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அந்த பிள்ளைங்களுக்கும் ஆசையா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அழகா கையில குடுத்து ஃபர்ஸ்ட்டு தோட்டம் அவங்க கையால ஆரம்பிக்கணுன்றதுனால, ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க சிஸ்டர் இன் லாவும், அவங்க குழந்தைங்களும் ஆசையா பண்றாங்க பாருங்க. எப்பயுமே வந்து குழந்தைங்க கையால ஆரம்பிச்சா எல்லாமே வளர்ச்சி தாங்க. அதோட தொடக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சொல்ல தேவையில்ல. எப்படி ஆர்வமா செய்றாங்க பாருங்க. இதுபோல உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த போல ஒரு ஹேபிட்ட டெவலப் பண்றதுக்கான ஆர்வத்த நீங்க தான் குடுக்கணும். அதுக்கு விதைகள் நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நல்ல பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து அதில இருக்க விதைகள கூட நம்ம பயன்படுத்தி, இது போல நம்ம சீட்ஸ ரெடி பண்ணிக்கலாம். சீட்ஸுக்காக நம்ம கடைக்கு போணுன்றதே தேவையில்ல. பட் நான் வந்து மாடி தோட்டத்துக்காக ரெடி பண்ணணுன்றதால கொஞ்சம் விதைகள வாங்கிக்கிட்டேன். நீங்களும் ஆர்வம் இருந்ததுன்னா, இந்த மாரி ட்ரே வாங்கி தான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. வீட்ல இருக்க யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க செய்யுங்க. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இதே போல கார்டனிங் பண்ற ஆர்வத்த நம்ம குடுக்கணும். அதுபோல தான் நானும் செய்றேன். பாருங்க எவ்ளோ ஆர்வமா ட்ரேல எண்ணி எண்ணி செய்றாப்புல குழந்தைங்க. குழந்தைங்க தாங்க அடுத்த ஜெனரேஷனு. அவங்களுக்கு நம்ம வந்து இது போல ஆர்வத்த ஏற்படுத்துற மாதிரியான வேலைகள குடுத்தோம்னா, இந்த வெக்கேஷன் நல்லபடியா போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹேப்பி கார்டனிங். ஐ லவ் யூ.